வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு விலை 1 கிலோ 500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, பூண்டோட 1 கிலோ விலை தற்போது வரைக்கும் எவ்வளவா இருந்தது? இப்ப இந்த அளவுக்கு விலை உயர்றதுக்கு என்ன காரணம்? பிரியதர்ஷினி, தொடர்ச்சியாக இந்தியாவில் ஏற்கனவே அரிசி விலை உயர்வை தொடர்ந்து தற்பொழுது பூண்டின் விலை தமிழகத்தில் கிலோ 500ஆக உயர்ந்திருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பூண்டு மொத்த வியாபார சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 120 முதல் 130 டன் அளவிற்கு விற்பனைக்காக பூண்டு வரத்து இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கடந்த 2 வாரங்களாக பூண்டு வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாதி அளவு குறைந்து 60 முதல் 70 வரை டன் மட்டுமே நாள் ஒன்றுக்கு வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பூண்டை பொறுத்தமட்டில் வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்ததன் ஒட்டுமொத்தமாக இங்கு சென்னை உள்ளிட்ட, அதாவது தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. கடந்த வாரம் பூண்டை பொறுத்தமட்டில் முதல் தரம் என்பது கிலோ ரூபாய் 400க்கு, அதே போன்று 2வது ரகம் 300 ரூபாய்க்கு, அதே போன்று 3வது ரகம் 250 முதல் 300 வரை விற்பனை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இந்த பூண்டின் விலை என்பது அதிரடியாக உயர்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் இந்த பூண்டின் விலை சுமார் கிலோ 500 ரூபாய்க்கு முதல் தரம் விற்பனை செய்யப்படுகிறது. 2வது தரம் 450க்கும், 3வது தரம் 350க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். முதல் ரகம் பூண்டை பொறுத்தமட்டில் அது மிகவும் குறைந்த ஒரு அளவுதான் வருகிறது. குறிப்பாக இந்த பூண்டு விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இதே ஒரு தொடர் நிலை நீட்டித்தால் பூண்டின் விலை என்பது 600 முதல் அதிகபட்சமாக 650 வரை செல்லலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பூண்டு வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. வியாபாரம், அதே போன்று ஹோட்டல்களுக்கு வாங்கி செல்லக்கூடியவர்களின் அந்த எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்த பொழுதும் வரத்து குறைவு காரணமாக இந்த விற்பனை என்பது மற்றும் விலையேற்றம் காரணமாக விற்பனை வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சாமானியர்களுக்கு இந்த பூண்டு விலையேற்றம் என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விக்னேஷ், நம்ம தினசரி நம்ம சமையல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பூண்டு இப்ப இவ்வளவு விலையேற்றம் என்பது நிச்சயமாக வியாபாரிகளையும் சரி பொதுமக்களையும் சரி இது அதிர்ச்சியில தான் ஆழ்த்தும். வரத்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்தில் வரக்கூடிய வரத்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வரத்து குறைய என்ன காரணம்? அந்த மாநிலங்கள்ல என்ன பிரச்சனை? வியாபாரிகளை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அவர்கள் அறுவடை செய்த அந்த கடந்த இந்த பனி பொழிவு உள்ளிட்டவைகள் காரணமாக அந்த அறுவடையில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. புதிய பூண்டுகளின் வரத்து சற்று இன்னும் காலதாமதம் எடுத்துக்கொள்வதாக தெரிவிக்கிறது. புதிய பூண்டுகளின் வரத்து வருகை புரிந்தால் இந்த விலையேற்றம் என்பது வெகுவாக குறையும் என வியாபாரிகள் நம்புகிறார்கள். ஏற்கனவே அறுவடை செய்த அந்த பூண்டுகளின் அந்த அறுவடை வட மாநிலங்களை பொறுத்தமட்டில் அதிக பனிப்பொழிவு உள்ளிட்டவைகள் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றாக அவர்கள் வேறு சிலவற்றை அவர்கள் பயிரிட்டிருக்கிறார்கள். இதனால்தான் வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. பிற மாநிலங்களில் இருந்து பூண்டுகளை அதிக அளவு இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கு இருக்க சாமானியர்களை பொறுத்தமட்டில் உழவர் சந்தை, அதே போன்று மத்திய அரசு சார்பில் தேவையான உரிய நடவடிக்கை எடுத்து கூட்டுறவு விற்பனையாகும், அதே போன்று உழவர் சந்தை உள்ளிட்டவைகள் மூலம் இந்த பூண்டு அரசு ஓரளவு மானிய விலையில் விற்பனை செய்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு இது நேரடியாக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என தெரிவிக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.